வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதை நாம அறுவடை செய்வோம் அப்படின்ட்டு. ஸோ அது அரசியலையும் அதே மாதிரி தான். நாம என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்கிறோமோ அதனுடைய ரிசல்ட்டும் நமக்கு அப்படி தான் வரும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அது இன்னைக்கு உண்மை அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நேற்றைய தினம் அவர் தன்னுடைய முகநூலில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதை பார்த்த உடனே உண்மையிலேயே சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மன வருத்தம் இருந்துச்சோ இல்லையோ, ஒரு ஆதங்கம் இருந்துச்சோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டராக நிர்வாகியாக மிகப்பெரிய அளவில் ஆதங்கப்பட்டோம், வருத்தப்பட்டோம். ஏன்னு சொன்னா கட்சி மாறுபாடுகள் இருக்கலாம். இன்னைக்கு நான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறேன். இதற்கு முன்பாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தேன். ஆனா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கூட எப்பவுமே நாங்க திருமாவளவன் அவர்களை ஒரு இடத்துல வச்சுதான் பார்த்தோம். அவர் மேல அவ்வளவு மரியாதையும் அன்பும் இருந்துச்சு. அவரை ஒரு ஹீரோவாக நம்ம பார்த்தோம். அவருடைய குரல் கம்பீரமா நமக்கு தெரியும். ஒரு சாதாரணமா சின்னதா சைலண்டா பேசினா கூட அந்த குரல் எங்களுக்கு கம்பீரமா கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு தன்னுடைய இயலாமையை அவர் முகநூலில் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே மிகப்பெரிய அளவுல மன வருத்தம் தான் இருந்துச்சு. இந்த நிலைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னா அண்ணன் திருமாவளவன் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. இந்த நிலைக்கு காரணம் அண்ணன் திருமாவளவன் தான். இன்றைக்கு என்னிடம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி என்கிட்ட பேசியிருந்தார். அவர் சொன்னார், அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய கட்சியில் இருந்திருந்தால் விசிகாவுக்கு இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அன்றைக்கு தூக்கி எறிஞ்சிட்டீங்க, ஆனா இன்னைக்கு சொல்றாரு, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எங்களுடைய கட்சியில் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்காது. அன்றைக்கு திட்டமிட்டே ஆதவ் அர்ஜுன் அவர்களை இந்த திமுகவுடைய கைக்கூலியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் செயல்படக்கூடிய வன்னியரசு, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் திட்டமிட்டு அவர் அந்த கட்சியிலிருந்து தீர்த்து கட்டினாங்க, ஓரமா வச்சாங்க. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அப்படி என்ன பேசினார்? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் பல பேர் முகநூலில் எழுதுறதை பார்க்கிறோம். இதை ஒரு தலைமை நிர்வாகியாக அவர் பேசினார். திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை, திமுக இந்த சமூக நீதிக்கு எதிராக செய்யக்கூடிய, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை அன்னைக்கு வெளிப்படையா பேசியிருந்தார். அன்னைக்கு பேசினதுனால அவரை தூக்கி கட்சியிலிருந்து அண்ணன் நீக்கி இருந்தார்கள். இன்னைக்கு அவரு தாவேக்கெல்லாம் வந்துட்டாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் வேற விதமா போயிட்டு இருக்காது. ஆனா எவ்வளவு பெரிய விசிகாவுக்கு ஒரு ஆளுமையாக, விசிகாவுக்கு ஒரு பெரும் செல்வாக்கோடு, விசிகாவுக்கு ஒரு பெரும் பக்கபலமாக இருந்த ஒரு நபரை திட்டமிட்டு திமுக அந்த கட்சியிலிருந்து அகற்றியது. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் போகக்கூடிய இடத்துல எல்லாம் பேசுவார். பாஜக அதிமுகவை விழுங்கி விட்டது, பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டது, பாஜக கூட எந்த கட்சியெல்லாம் சேர்ந்தோ அவங்களெல்லாம் அழிந்து விட்டார்கள். ஆனா உண்மையிலே என்னன்னா, பாஜக கூட சேர்ந்த கட்சிகள் எப்படி அழியுதோ அதை விடவும் பல மடங்கு ஸ்பீடா திமுகவோடு இணைந்த கட்சிகள் அழிந்து கொண்டு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு பாசிசத்திற்கு எதிரான முகமாக திமுக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது, அல்லது அந்த கூட்டணி தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த பாசிசத்திற்கு எதிரான முகமாக அந்த கூட்டணி இருப்பதற்கான மிக முக்கிய காரணங்கள் யார்? திமுகவா? ஆவடி நாசரா? துரைமுருகனா? KN நேருவா? அமைச்சர் மூர்த்தியா? ஏவா வேலுவா? பொன்முடியா? இவங்கெல்லாம் தான் பாசிசத்திற்கு எதிரான முகமாக இங்க இருக்கிறார்களா? அத்தனை பேரும் பாஜகவோட தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பாசிசத்திற்கு எதிராக தங்களுடைய முகங்களாக இந்த திமுகவை இன்னைக்கு காட்டுறதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் தான். அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், பேராசிரியர் ஜவாஹர்லால் ஆகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கூட்டணி பாசிசத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறது. திமுகவு பிடிக்குதோ இல்லையோ, காங்கிரஸ் பிடிக்குதோ இல்லையோ, பாஜக வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8% வாக்குகள் திமுகவுக்கு இந்த முகங்களை வைத்து மட்டுமே போகுது. அவங்க விசிக காரணமாக இருக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகளாக இருக்க மாட்டார்கள், காங்கிரஸாக இருக்க மாட்டார்கள், பொதுவாக இருப்பார்கள். ஆனால் பாஜகவுடைய நிலைப்பாடு தவறு, மதவாதம் தவறுன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு 7-8% வாக்குகளை கொண்டு திமுக கூட்டணிக்கு போறாங்கன்னா அது இந்த முகங்களை பார்த்துதான். அப்ப அந்த கூட்டணிக்கு வலு சேர்ப்பது இந்த கட்சிகள் தான். ஆனா அந்த கட்சிகள் தொடர்ந்து 5 வருடங்களாக அந்த கூட்டணியில
இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து 5 வருடமாக திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் இவ்வளவு அயோக்கியத்தனமாக தவறாக நடந்த பிறகு கூட வேங்க வயல் பிரச்சனையிலிருந்து இப்போ தூத்துக்குடியில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாணவியினுடைய படுகொலையிலிருந்து இந்த நாங்குநேரில் நடைபெற்ற சாதிய கலவரங்கள் இருந்து இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போது அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் அண்ணன் திருமாவளவனுடைய போர்க்குணமே வேற. ஆனாலும் நாம் கூட்டணியில் இருக்கிறோம், ஆட்சியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சில தவறுகளுக்காக ஆட்சியை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறுமை காத்து தன்னுடைய தொண்டர்களை பொறுமை காக்க வைத்து, இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமாவளவன் தன்னுடைய இயல்பை கடந்து அவர், ஏன்னா அவர் ஒரு போராளி அப்படிதான் நம்ம பார்த்தோம். அப்படி போராளியாக இருக்கக்கூடியவர்கள் தவறு எங்க நடந்தாலும் அதை எதிர்த்து சுட்டி காட்டி தட்டி கேட்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய இயல்பை கடந்து திமுகவுக்கு ஆதரவளித்த காரணத்தினால இன்றைக்கு இந்த நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தேமுதிக நேத்தைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு 8 சீட்டா 10 சீட்டா பேசுறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் 25 சீட்டு போன முறை, இந்த முறை 28 சீட்டு. வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தெளிவாக பார்த்தாங்க, நமக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக டிமாண்ட் வச்சாங்க, தன்னுடைய கருத்துக்களை பொது வழியில பேசினாங்க, கேட்டு வாங்கினாங்க, தனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கினாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படி செய்யல. ஆரம்பத்தில இருந்தே திமுக தமிழ்நாட்டில் ஒரு மோனோபோலி பாலிடிக்ஸை உருவாக்க முயற்சி, என்னை தவிர இங்க வேற யாருமே கிடையாது, பாஜகவிற்கு எதிர் நான் தான், என்னை தவிர இங்க யாருமே எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருந்தார்கள். அதற்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து எடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதுதான் இன்றைக்கு வெளிப்படுது. நாம் ஆரம்பத்திலிருந்தே பல வீடியோக்கள் போட்டிருந்தோம், திமுகவுடைய இந்த மோனோபோலி பாலிடிக்ஸுக்கு எதிராக தொடர்ந்து வீடியோ போட்டுருந்தோம். திருமாவளவன் அவர்கள் அதை கேட்கவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி திமுகவை அப்படி வளர்த்து விட்டு இன்னைக்கு தேர்தல் நேரம் நெருங்கும் போது ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர முடியாது, இப்போ அந்த கூட்டணிக்கு எதிராக பேச முடியாது. நேற்றைக்கு வரைக்கும் நம்ம அதிமுகவை திட்டினோம், நேற்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை திட்டினோம், இன்னைக்கு திடீர்னு போய் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம நின்னோம்னு சொன்னா நம்முடைய பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது திமுகவும் என்ன நினைக்குதுன்னா, எங்களை விட்டா உனக்கு வேற வழி இல்லை, கொடுக்கிறத வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை. நாங்க பாயாசத்தையும் பாசித்தையும் ஒரு ஒன்றாக சேர்த்து விட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் பேசினாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறைய பேர் பேசினாங்க. பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமான வித்தியாசம் இதுதான். திருமாவளவன் அவர்கள் வளர்ந்துவிடக் கூடாதுன்னு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது என்று தமிழ்நாட்டில் நினைப்பவர்கள் யார்? பாசிச சக்திகள், அப்புறம் இந்த திமுக சக்திகள். அதான் கேட்கிறோம். திருமாவளவன் அவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்திற்கு அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது. அதையே திமுக நினைக்குதுன்னா, பாஜக நினைக்கும் போது அது பாசிசம்னா, திமுக நினைச்சா அது பாயாசமா? அதுவும் பாசிசம் தான் அப்படிங்கிறதான் அண்ணன் விஜய் அவர்களுடைய வார்த்தை. அதை நீங்க கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க, அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்க. இன்னைக்கு தெரியுதா பாயாசம்னா என்னன்னு? பாயாசம்னா என்னன்னு தெரியுதா? இதான் பாயாசம். கொள்கை கூட்டணி, கொள்கைக்காக கூட்டணிக்காக தேமுதிக அந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க. 8-10 சீட்டு ராஜ்யசபா சீட்டு வர, இது கொள்கை கூட்டணியா? காலையில அதிமுகவோடும் பேசுறாங்க, திமுகவோடும் பேசுறாங்க. இங்க வந்தா தனக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்க வராங்க. 10 சீட்டு வாங்குறாங்க, 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு தொங்கும் சட்டசமன்றம் உருவாகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது பிஜேபி ஆட்சி அமைக்கணும், ஒரு 8 சீட்டு ஆதரவு கொடுத்தா அவங்க ஆட்சி அமைத்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னா, இங்கே இருந்து வெற்றி பெற்றவர்களை கொண்டு போய் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல் கட்சி எதுவாக இருக்கும்னா தேமுதிகவா இருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரிவேந்தர் பச்சைமுத்துன்னு சொல்லி ஒருத்தர், இந்திய ஜனநாயக கட்சின்னு சொல்லி ஒருத்தர் இதே திமுக கூட்டணிக்குள்ள சேர்த்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல, மனசில் இடம் கொடுத்தாங்க. அடுத்த முறை நாங்கள் அவர்களை பயன்படுத்தணும் வெட்ட வெளிச்சமா பேசினார். அந்த தேர்தலில் அத்தனை பேர் நின்று உழைச்சி பாரிவேந்தரை எம்பி ஆக்குனாங்க. வெற்றி பெற்ற உடனே நேரடியாக போய் அவர் பாஜகவுக்கு சரண்டர் ஆனாரு. இதே திமுகவை திட்டி தீத்தார். அதே நிலைமை தான் இங்க வருது. இன்னைக்கு சுதீஷ் எம்பி ஆகிறார், மாநிலங்களவை எம்பி ஆகிறான்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 27-30 எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும்.
இந்த எம்எல்ஏக்கள் உருவாகுவதற்கு எதிராக இருந்தவர் தேமுதிக. இந்த எம்எல்ஏக்களை உருவாக்குவதற்கு கூடவே இருந்து உழைச்சி, அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5-6 வருஷமாக கூடவே இருந்து பல உழைப்புகள், பல போராட்டங்கள், பல மக்கள் பணிகளில் ஒன்றாக நின்று உருவாக்கின பிறகு அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருத்தருக்கு கொடுத்திருந்தா ஏற்றுக்கலாம், அல்லது மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்த ஒருத்தருக்கு கொடுத்திருந்தா அதை ஏற்றுக்கலாம். அதை விட்டு தேமுதிகவுக்கு கூட்டணி பேரம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்தாங்களே, அப்போ அந்த தேமுதிகவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை? ஏன் இல்லைன்னா, உங்களெல்லாம் அவங்க ஒன்றா மதிக்கவே இல்லை. எங்களை விட்டா உனக்கு வேற இடம் கிடையாது, போக்கிடம் கிடையாதுங்கிற எண்ணம் இருக்கு தெரியுமா? அது திமுக நினைக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து ஆல்மோஸ்ட் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அந்த நிலைக்கு வந்துட்டாரு. உண்மையும் அதான். இன்றைக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டோம்னா நமக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால கூட்டணி, கொள்கை, பாஜக, சித்தாந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் உருட்டிக்கிட்டு இருப்பார். ஆனால் உண்மை என்னன்னா, அண்ணன் இதை எதிர்பார்க்கல. ஆனால் நாம எதிர்பார்த்தோம். இப்போ ஒரு ஆள் மனுஷன் எல்லா விஷயத்திலையும் அறிவாளியாக இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ணன் வரலாறை பேசுறதுல, சமூக நீதியை பேசுறதுல, பெரியாருடைய கொள்கைகளை, அம்பேத்கருடைய கொள்கைகளை பேசுறதெல்லாம் அண்ணன் சிறந்தவர். ஆனால் இந்த அரசியல் ரீதியாக காய் நகர்த்தல்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். அதே மாதிரி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் என்ன பேச்சு பேசுனீங்க? ஏன் இன்னைக்கு அந்த கூட்டணியில் அவர்களை சேர்ப்பதற்கு திமுக தயங்குது? இந்த மனுஷன் கூட்டணியில் வந்து ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டானா சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பான். நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒருவரும் இங்கே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய எண்ணம். அதனால தான் அவங்களுடைய கூட்டணி சேர்க்கல. இது நாள் வரையிலும் கூடவே இருந்துக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் வெளியே போய் எங்கே பண்ணுவாங்க? இன்றைக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு சீட்டு இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்றைக்கும் தனியரசுக்கு கன்ஃபார்ம் பண்ணல, கருணாசுக்கு கன்ஃபார்ம் பண்ணல, ஒன்றுமே இல்லை. நான் கேட்குறேன், கூட்டணி அதிகமான கட்சிகள் வருது, அதிகமான கட்சிகள் கூட்டணியில் வருது, அதனால உங்களுடைய சீட்டுகளை விட்டு கொடுங்கன்னு போன முறை 3 சீட்டு வாங்கின முஸ்லீம் லீக்ல இருந்து 1 சீட்டை இன்னைக்கு பறிச்சிருக்காங்க. நான் கேட்க, போன முறை நீங்க திமுக அதிகமான சீட்டு தானே நினைச்சு, அவங்க தொகுதியிலேருந்து ஒரு 20 தொகுதியை குறைச்சிக்கிட்டு அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும்? கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு நாங்கள் கூட்டணி வேண்டாம், எலெக்ஷனை சந்திக்கல, புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், எங்களுடைய மேடைகள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி பேசுறாங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்டம் கம்யூனிஸ்ட் கோட்டை இன்னைக்கு தேடி பிடிக்கலாம் கொஞ்சம் பேரை. ஏன்? கடந்த 5 வருஷத்துல அழிஞ்சிருக்கு. 5 வருஷத்துல இவருடைய போர்க்குடம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இவருடைய போக்குகள் மாறி இருக்கு. தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் அவங்க கூட நின்னாங்க. இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகள் அவங்க பேசல, மக்கள் அவர்களை விட்டு விலகி விட்டார்கள். அரசு திமுக பார்க்குது, போன முறை உங்களுக்கு மக்கள் இவ்வளவு ஆதரவு இருந்துச்சு, இந்த முறை மக்கள் ஆதரவு இல்லை, அதனால உங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டு தர முடியும், இவ்வளவுதான் உங்களுடைய வலு அப்படின்னு சொல்லுது. ஏத்துக்க தான் செய்யணும், வேற வழி இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்கொண்டது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஏத்துக்க முடியல, அதனால நாங்க தனியா போறோம், அதனால நாங்க தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி. நீங்க தேர்தலில் போட்டியிடலைன்னா யாருக்கு நஷ்டம்? ஒருத்தருக்கும் நஷ்டம் கிடையாது. திமுகவுக்கு நஷ்டமா? கிடையாது. அப்போ இந்த கூடவே வச்சு எப்படி பாஜக தான் கூட இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீகரம் செய்யுமோ, அழிக்குமோ, அதே மாதிரி திமுக தான் கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழிச்சிட்டு. ஏற்கனவே இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி கட்சி, இதுல கொடுக்கறதே அல்லு சீட்டு, அதையும் திமுக சின்னத்துல நீ போட்டிடணுங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். திமுக சின்னத்துல நீ போட்டிடு, அதுக்கு நீ திமுக காரனை நிப்பாட்டிடலாமே. இந்த 5 சீட்டு 4 சீட்டு அல்லது 10 சீட்டு 8 சீட்டு இந்த பாசிசத்திற்கு எதிராக மதச்சார்பற்ற கொள்கையை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நின்று வாங்கி அந்த 5 சீட்டை வாங்கி நின்று ஜெயிக்கிறீங்களே, இந்த எம்எல்ஏக்களை வச்சு உங்களால என்ன பிரயோஜனம் இருக்கு? குறைந்தபட்சம் அதையால் சொல்லுங்க. அந்த தொகுதிக்கு சாலை போட்டுடலாம், அந்த தொகுதிக்கு ஒரு இடத்துல கலையரங்கம் கட்டலாம், ஒரு லைப்ரரியை கட்டிடலாம். இதை தவிர்த்து அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை எதையாவது தீர்த்திருக்கீங்களா? அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், அல்லது கம்யூனிஸ்டுகளாகட்டும், அல்லது மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், ஏதாவது அந்தந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படின்னா அந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 2, 3, 5 இருந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே கிடையாது, வேஸ்ட். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குறைந்தபட்சம் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி
2 சீட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா, ஆனா இந்த சமூகத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு சிறைவாசிகள் விடுதலை பிரச்சனை இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, இதையெல்லாம் நாங்க இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம், இதற்கு உடன்பட்டு வந்து நாங்க கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கூட நாங்க ஏத்துக்கலாம். அதைக்கும் உடன்பாடு கிடையாது, அதை பத்தியும் பேசுறது கிடையாது, அதிகமான சீட்டுகளையும் வாங்குறது கிடையாது. காசை மட்டும் பொட்டி பொட்டியா வாங்கிக்கிட்டு தங்களுடைய தொண்டர்களை ஏமாற்றி விட்டு இந்த திமுக மாதிரியான கட்சிகளுக்கு கூட்டணி போறதுனால தான் அவங்கள மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு ரூபா வாங்கியிருக்கீங்க, அவர்களுக்கு தெரியும் இவர்கள் எவ்வளவு ரூபா வாங்கியிருக்காங்க, இவர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க. அதுல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பொன்முடி, RS பாரதி, இந்த துரைமுருகனுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய மனப்பான்மை கிடையாது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய இடத்துல வச்சு நக்கலும் நையாண்டியும் கிண்டலும் கேலியும் செய்யறாங்க. அப்படியா, உங்களால சீட்டுக்கு செலவு பண்ண முடியுமா? நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்க தான் பாத்துக்கணும். ஓ, எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கீங்க, அவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க இப்படின்னு கூட்டணிக்கு போகக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தலைவர்களை அந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்தி அனுப்புது உங்களுடைய கூட்டணி கட்சி, இந்த திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஆட்கள். இது நிதர்சனமா நடந்தது, பொய் சொல்லல, உண்மையில நடந்தது. நமக்கு அறிஞ்சு நாம கேள்விப்பட்ட தகவலை சொல்றோம். இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மக்கள் மத்தியில், அது விசிகா மாதிரியான தொண்டர்கள் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி நடக்குது இல்லையா, அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு மன வருத்தப்படுறாரு இல்லையா, கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு மன வருத்தப்படுறாங்க இல்லையா, இந்த சோகால்டு பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய செந்தில்வேல், ஜீவ சகாப்தம், அதே மாதிரி அக்கா சுந்தரவள்ளி, இந்த மாதிரி சோகால்டு பத்திரிகையாளர்கள், சோகால்டு அரசியல்வாதிகள் சொல்லி கடந்த 5 வருஷமா திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருந்த எவனாவது வந்து நியாயம் பேசுறானா? இல்லைங்க, விசிகா இவ்வளவு நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, உங்க கட்சிக்கு பலமே, கூட்டணிக்கு பலமே அவர்கள் தான். அவர்கள் இப்படி மன வருத்தப்பட வைக்கக்கூடாது. ஒரு சீட்டு தானே, நீங்க அந்த சீட்ல விசிகாவுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு 8 கொடுக்குறீங்க, 10 கேட்கறாங்க, 8 கொடுக்குறீங்க அல்லது 6 கொடுக்குறீங்க, மீதம் இருக்கக்கூடிய 2 சீட்ல திமுக சார்பா நிப்பாட்டக்கூடிய ஒருத்தன் அவனை பெரிய அவிஞ்ஞானியா, அவனை பெரிய அரசியல் அப்படியே கரைச்சி குடிச்சவனா? ஒன்றும் கிடையாது. ஏதாவது இப்போ விருப்பமனு கொடுக்குறாங்க இல்லையா, ஏதாவது ஒன்றியச்சல், அவனுக்குலாம் அரசியலே தெரியாது பாதி பேருக்கு. அப்படிப்பட்ட எவனாவது ஒருத்தனுக்கு தானே கொடுக்குறீங்க. அந்த தொகுதியை விசிகாவுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு யாராவது தயாராக இருக்கிறாங்க? அந்த சோகால்டு ஜேர்னலிஸ்ட் செந்தில்வேலு, அண்டா, ஜீவசகாப்தம், சொம்பு, இவர்கள் யாராவது தயாராக இருக்கிறார்களா? காசை வாங்கிட்டு அவனுங்க ஒரு பக்கம், ஒருவேளை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மற்ற ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனடியாக இவர்களுக்கு எதிராக வந்து உடனடியாக திருமாவளவன் பாஜக கைக்கூலி இப்படின்னு பேசுறதுக்கு இவனுங்க தயாராக இருக்கிறார்கள். அதான் நிதர்சனமான உண்மை. இந்த நேரத்தில் நாம கேட்கக்கூடியது, அன்பார்ந்த விசிகாவுடைய தொண்டர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொண்டர்களே, மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிர்வாகி தொண்டர்களே, உங்க கட்சியோட நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசுறோம். அந்த மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்லலை. அவங்க எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு இப்பவும் பாருங்க, இல்லைங்க 2 சீட்டு தான் திமுக தரதா சொல்லுது, இதை ஒத்துக்கலாமான்னு சொல்லி விசிகாவுடைய தலைவர் தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, ஓகே அப்படிம்பாங்க. ஏன்னா சீட்டு 2 சீட்டு போனாலும் பல்கா வரும் மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் செலவு. மனிதநேய மக்கள் கட்சியோடைய நிலைமை அப்படிதான். அவங்கள்ட்ட பேசல, அதனுடைய அடிமட்ட தொண்டன் இருக்கிறான் தெரியுமா, எங்களுடைய தலைவர், அவர் அந்த சமூகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்குறார், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறார், அந்த மக்களுக்கு உழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் அந்த கட்சியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கெல்லாம் அந்த தேர்தல் நடத்த நடைபெறக்கூடிய அந்த பேரத்தை பற்றியே தெரியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திமுகவுடைய இந்த மோனோபோலி பாலிடிக்ஸா தான் தன்னை தவிர வேற யாரும் இங்க இல்லை அப்படிங்கிற இந்த மனநிலை இருக்கு தெரியுமா, இந்த அரசியல் சிந்தனை இருக்கு தெரியுமா, இதை உடைக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இது பாசிசத்தை விடவும் கொடுமையானது. நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி நம்மளை உருவாக்குறாங்க தெரியுமா. பிஜேபியை நம்ம எதிர்த்துருவோம், ஆனா நமக்கு வழியே இல்லைன்னு சொல்லி நம்மளை வேண்டா வெறுப்பா இவர்களை ஆதரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனநிலை, அதுக்கான டாக்டிக்ஸ் இருக்கு தெரியுமா, அது பாசிசத்தை விடவும் கொடியது. அதை உடைச்சே ஆகும். இந்த தேர்தலை நம்ம அதை செஞ்சா மட்டும்தான் நிச்சயமாக திமுகவுடைய இந்த திமுருக்கு நம்ம முடிவு கட்ட முடியும். இன்னைக்கு பாருங்க, பல இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கட்டுறதை தடுப்பாங்க. யார் தடுப்பாங்க? கூட்டணிக்கு போறாங்க தெரியுமா, வேட்பாளருடைய வாகனம் போது தெரியுமா, அப்ப விசிகாவுடைய கொடியை கழட்டி எடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் போன தேர்தலில். அந்த அளவுக்கு சாதிய வன்மமும் சாதிய மனநிலையும் அங்க இருக்குது. இதை உடைக்க வேண்டிய, இதை திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேர்தல் தான் இது. இந்த தேர்தலை விட்டுக்கிட்டா அடுத்த 5 வருஷம் தேர்தல்.
அடுத்த 5 வருஷம் இதே மாதிரி பிஜேபி காட்டி அல்லது விஜய் அவர்களை காட்டி இன்னைக்கு ஏமாத்துறாங்க தெரியுமா? அடுத்த 5 வருஷம் கழிஞ்சு இன்னொருத்தர் வருவார். ஐயோ அவர் வந்துருவாரு, பிஜேபி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லி மறுபடியும் அந்த மக்கள் முட்டாளாக்குறாங்க. உங்களுக்கு இப்பதான் போன தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் கட்சி அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அங்கீகாரத்தை அடுத்த லெவலுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு போகணும்னு சொன்னா நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் நினைச்சா முடியும். 5 சீட்டு 8 சீட்டுக்கு உங்களுடைய தலைவர், 5 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு உங்களுடைய தலைவர் ஒத்துக்கொண்டார்னா உங்கள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்துங்க, போர்க்கொடியை உயர்த்துங்க. அப்படி இல்லை, வேற வழி இல்லை, சேர்ந்துட்டீங்கன்னா உங்க கட்சி நிற்கக்கூடிய இடத்துல நீங்க வெற்றி பெற செய்யுங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில திமுகவுக்கு டெபாசிட் இலக்க செஞ்சு நீங்க அவர்களை பலவீனப்படுத்துங்க. இந்த பக்கம் பிஜேபி இருக்குது, அதிமுக இருக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அது சீன்லே இல்லை அன்பு சகோதரர்களே, சீன்லே இல்லை. திமுக வெர்சஸ் டிவிகே தான். திமுக வெற்றி பெறலன்னா தாவேக தான் அங்க வெற்றி பெறும், தாவேக வெற்றி பெறலன்னா அங்க திமுக வெற்றி பெறும். இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதை கன்சிடரே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஆதரவை அண்ணன் விஜய்க்கு தாருங்க. அண்ணன் விஜய் திருமாவளவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தார். அம்பேத்கர் அவருடைய அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா, அந்த இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள், இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வேற எந்த கட்சி தலைவர்களுடைய பேராது பெருசா சொல்லி பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே வரவில்லை என்றாலும் அவர்களுடைய மனம் இங்க தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? அப்ப எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் மேல அவர்கள் மேல மரியாதையும் அன்பும் வச்சிருப்பாரு. அவருடைய அரசியலை பார்த்துருப்பாருங்க. அவருடைய அரசியல், அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பிடிச்சி போய், அப்ப எனக்கு பிடிக்குது இல்லையா திருமாவளவனுடைய, அதே மாதிரி அந்த மனுஷனுக்கு பிடிச்சி போய் வந்த அந்த வார்த்தை தான் மனசுக்குள்ள வந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? இப்படி எவனாவது ஒருத்தன் திமுகவை சார்ந்த யாராவது ஒருத்தர் இந்த அளவுக்கு வாஞ்சியோட ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் சொல்லுவாங்களா திமுக கிடையாது, கிடையாது அன்பு சோர்வுல கிடையாது. அந்த திருமாவளவன் சில இடங்களில் விமர்சனம் வச்சிருக்கிறார். வன்னியரசு மாதிரியான நாட்கள்லாம் திமுகவுடைய கைக்கூலியாகவே செயல்பட்டு இருக்கிறார். ஆனாலும் ஒரு இடத்துல கூட நாம விமர்சனம் பண்ணது கிடையாது. எங்க கிட்டேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க, திமுக கூட்டணியில் விட எந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க. அவர்கள் ஏதோ ஒரு மனநிலையில பேசுறாங்க. திமுக அடிங்க, பிஜேபி அடிங்க, அதிமுக அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? இருந்தாலும் அதை தாண்டி தான் நான் இதுல பேசுறேன். ஏன் அப்படின்னா தொண்டர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையிலே சொல்றேன். அன்பு சகோதரர்களே, மறுபடியும் கேட்கிறேன், விசிகாவுடைய தொண்டர்கள் உங்களுடைய ஆதரவும் தாவேக்காவுக்கு தான். அது ஆல்ரெடி இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. இனியும் இதை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆதரவை இன்னும் வலுப்படுத்துங்க. நிச்சயமாக 2026 தேர்தலில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாக போகுது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கணும். இந்த பாஜக பாசிசத்தை எப்படி வீழ்த்துறமோ அதே மாதிரி இந்த திமுகவுடைய சமூக நீதிக்கு எதிரான இந்த அயோக்கியத்தனமான மோனோபோலி பாலிடிக்ஸையும் நாம் உடைச்சி ஆகணும் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் பேசுவோம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.